அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயன காலம் சிம்ம மாதம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி சனிக்கிழமை திரையோதசி திதி பூராடம் நட்சத்திரம் பிரதோஷம் கூடிய நாளில் இந்த ஆவணி மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் செவ்வாயுடன் குரு சஞ்சரிக்கின்றார், கடகத்தில் புதன் சஞ்சரிக்கின்றார், சிம்மத்தில் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிக்கின்றார்கள், கன்னியில் கேது, மீனத்தில் ராகு என சாயா கிரகங்கள் சஞ்சரிக்கின்றார்கள். கும்பத்தில் இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கின்றார். ஆவணி மாதத்தில் சூரியன் சிம்ம ராசியில் சஞ்சரிப்பார். இதனால் இந்த ஆவணி மாதத்தை சிம்ம மாதம் என்று அழைக்கிறார்கள். ஆடி போய் ஆவணி வந்தால் அத்தனை நன்மைகளும் தேடி வரும் என்பது ஆன்றோர் வாக்கு. ஆவணி மாதம் சிவபெருமானை வணங்குவதற்கு ஏற்ற மாதமாக திகழ்வதால் திங்கள் வியாழன் ஆகிய கிழமைகளில் சிவபெருமானை வழிபட்டால் நல்ல பலன்களை பெறலாம். ஆவணி மாத செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சுமங்கலி பெண்கள் மங்கள கௌரி விரதம் இருந்து பராசக்தியை வழிபடுவார்கள். இது மாங்கல்ய பலத்தை அதிகரிக்கும். ஞானம் போற்றும் வாழ்வு அமைய வேளமுகத்தானை விரதமிருந்து வழிபட உகந்த மாதமாக இந்த ஆவணி மாதம் விளங்குகின்றது. மற்ற மாதங்களில் வரும் சதுர்த்தியை நாம் சதுர்த்தி என்று மட்டுமே சொல்கிறோம். ஆனால் ஆவணி மாதம் வரும் சதுர்த்தியை மட்டும் விநாயகர் சதுர்த்தி என்று அழைக்கின்றோம். அன்றைய தினம் அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று அருகம்புல் மாலையிட்டு கணபதியை வழிபட்டால் அவர் பெருகும் பொன்னை அள்ளி பெருமையுடன் நமக்கு தருவார். இந்த ஆண்டிற்கான விநாயகர் சதுர்த்தி திருநாள் ஆவணி மாதம் 22ஆம் தேதி 7/9/2024 சனிக்கிழமை அன்று வருகின்றது. அன்றைய தினம் பிள்ளையாரை வழிபட்டால் எல்லா பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும். எங்கே எப்போது கூப்பிட்டாலும் கும்பிட்டாலும் காட்சி தருபவர் பிள்ளையார். மஞ்சள் பொடியிலும் காட்சி தருவார், மாட்டு சாணத்திலும் காட்சி தருவார். வீட்டிலும் வழிபாடு செய்யலாம். விக்கிரகம் வைத்திருக்கும் ஆலயத்திற்கு சென்றும் வழிபடலாம். ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி ஆகியவற்றின் பிடியில் சிக்கியவர்களுக்கு அருள் கொடுப்பவர் ஆனைமுகன். அவருக்கு எள்ளுருண்டை நைவேத்தியம் செய்தால் சனி பகவானின் பாதிப்பில் இருந்து விடுபட இயலும். எனவே அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று அங்குள்ள ஆனைமுகனை வழிபடுங்கள். அகிலம் போற்று வாழ்வு அமையும். மேலும் இந்த மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் ஆவணி 10ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சம். அதே ஆவணி 10ஆம் தேதி செவ்வாய் ரிஷபராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். மேலும் ஆவணி 15ஆம் தேதி புதன் கடகராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியனும் கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியும் நேருக்கு நேர் பார்க்கின்றார்கள். பகை கிரகங்களின் இந்த பார்வையினால் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசிநாதனாகவும் அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதம் வரை பிறந்த மேஷராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் தொடங்கி 19 தினங்கள் முடிவதற்குள் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் மூலம் அற்புதமான விசேஷ நிம்மதி அதிர்ஷ்ட பலன்களை சந்திப்பீர்கள். ராசிநாதன் வலிமையாக அமர்ந்திருக்கின்றார். மாதம் முழுவதும் யோகாதிபதியான சூரிய பகவான் அற்புதமான அமைப்பில் நகர்கிறார். இதனால் மனதில் புதிய தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். இந்த மாதம் அனைத்து யோக பலன்களையும் அதிர்ஷ்டமுடன் ஏற்படுத்தி போகின்ற கிரகம் குருவும் சுக்கிரனும் மற்றும் உங்கள் ராசிநாதனான செவ்வாயும் தான். இதனால் நீங்கள் எதை தொட்டாலும் அனுகூலமான வெற்றி உங்கள் பக்கம்தான். குடும்ப சிரமம் விலகும். வீண் விரய செலவு ஏற்படாது. அன்றாட வருமானம் அதிகரிக்கும். தேவை அத்தியாவசிய கடமைகள் எளிதாக பூர்த்தியாகும். சேமிப்பு உயரும். வாழ்க்கை துணையுடன் பரஸ்பரம் அந்யோன்யம் கூடும். பெரிய சுப விரயம் ஒன்று ஏற்பட போகின்ற மாதம் இது. உங்கள் வாரிசுகளுக்கான திடீர் திருமண சுபகாரியம் முடிவாகும். உத்தியோகம், பணி, பதவி விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்து இருக்கின்ற மேன்மைகள் எளிதாக கிடைக்கும். புதிதாக முளைத்து வருகின்ற கடன், வழக்கு, விவகாரங்கள் சட்டென முடியும். இந்த மாதம் 11ஆம் தினத்திற்கு பிறகு அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு அபரிமித அதிர்ஷ்டம் ஒன்று எந்த ரூபத்திலோ காத்திருக்கின்றது. திடீர் உயர்வுகளும் பெரிய பணத்தொகை வரவுகளும் உண்டு. அனுகூலம், திருப்பம் ஏற்படும். இந்த மாதம் இறுதி வாரத்தில் எதிர்பாராத புதிய தொகையும் வரவும், ஊதிய சம்பந்த பிரச்சனைகளும் தீரப்போகும். கமிஷன் ஆதாய லாபங்கள் கைக்கு வரப்போவதும் உண்டு. எவ்வளவு பெரிய இலக்கு குறிக்கோளாக இருந்தாலும் சட்டென நிறைவேறப் போகின்ற அற்புதமான அதிர்ஷ்டமான மாதம் இந்த ஆவணி மாதம்.
மேலும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்கிறார். பகை கிரகங்களின் பார்வை அவ்வளவு நல்லதல்ல. அதிலும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியனும் லாபஸ்தானத்தில் சனியும் இருப்பதால் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் தாமதம் ஏற்படலாம். அவர்களுக்கான சுபகாரியங்கள் பலவும் நடைபெறுவது போல் வந்து கை நழுவி செல்லும். பாக பிரிவினை முடிவடையாமல் போகலாம். அண்ணன் தம்பிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீதிமன்றம் வரை செல்ல வாய்ப்பு உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகளில் இருந்து மாற்றம் ஏற்படும் சூழல் அமையும். மேலும் ஆவணி 10ஆம் தேதி கன்னிராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகின்றார். உங்கள் ராசிக்கு தன சப்தமாதிபதியான சுக்கிரன் வலிமை இழக்கும் இந்த நேரத்தில் பொருளாதார பற்றாக்குறை ஏற்படும். வாங்கிய கடனை கொடுக்க முடியாமலும் கொடுத்த கடனை வசூலிக்க முடியாமலும் திணறுவீர்கள். குடும்ப ஒற்றுமை குறையும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் உங்களிடம் கேட்காமலேயே முடிவெடுத்து காரியங்களை செய்ய தொடங்குவார்கள். அதன் விளைவாக சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். நினைத்தது நிறைவேறவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். வந்த வரன்கள் கை நழுவி செல்லலாம். இந்த காலத்தில் யாருடனும் பகை வளர்த்துக் கொள்ள வேண்டாம். ஆவணி 10ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். இதன் விளைவாக முக்கிய புள்ளிகளின் சந்திப்பும் அதனால் முன்னேற்றமும் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த குறுக்கீடு அகலும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகி மகிழ்ச்சியை தரும். உடன்பிறப்புகள் உங்கள் எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் இனிமை தரும் விதத்தில் இடமாற்றம் வந்து சேரும். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்து இணைவார்கள். மேலும் ஆவணி 15ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அடியெடுத்து வைப்பது நல்ல நேரம்தான். வெற்றிகள் ஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும்பொழுது மதிப்பும் மரியாதையும் கூடும். மக்கள் செல்வங்களால் மேன்மை உண்டு. எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு மேலிடத்து ஆதரவு உண்டு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் சாதகமாக அமையும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொல்லை தந்த எதிரிகள் விலகுவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் முயற்சி கைகூடும். கலைஞர்களுக்கு செல்வாக்கு மேலோங்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும். பெண்களுக்கு சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடன் பணியாற்றும் நிலை உருவாகும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும். மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வியில் புதிய அக்கறையும் அதற்கான உழைப்பையும் செலுத்துவீர்கள். விவசாயிகளுக்கு உற்பத்தி சார்ந்த விரயம் செலவுகளை கட்டுப்படுத்தி புதிய லாப மேன்மைகளை அடைவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் உங்களது உயர் அதிகாரி மூலம் சகாய அனுகூலம் ஏற்படும். கலைஞர்களுக்கு துறை சார்ந்த விஷயங்களில் நிதானமாக செயல்பட வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு புதிய உயர்வு அதிர்ஷ்ட செய்திகள் கட்சி தலைமை மூலம் வரும். உங்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, கார்த்திகை, ஆயில்யம், மகம், சதயம், திருவோணம் மூலம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் ஆகஸ்ட் 16, 19, 20, 23, 26, 28 மற்றும் 31. செப்டம்பர் மாதம் 1, 2, 6, 7, 9, 11, 13, 14, 16. இந்த மாதம் செவ்வாய்க்கிழமை தோறும் ஸ்ரீ முருகப்பெருமான் வழிபாடு வைத்துக் கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் ஸ்ரீ நவக்கிரகங்களை வலம் வாருங்கள். இந்த ஆவணி மாதம் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அனைத்தும் நன்மையே நடக்கும்.